கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால ஜீசஸ் கிறிஸ்து மிராக்கிள் மினிஸ்ட்ரி யூடியூப் சேனல் பார்க்குற அனைத்து உள்ளங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு தரும் இனிய குடும்ப வாழ்வு அப்படிங்கிற தலைப்பில் என்ன கொண்டு பரிசுத்த ஆவின் தப்பன் உங்களோட பேசுகிறாங்க. இந்த வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுங்க. இந்த வார்த்தையின்படி உங்களை வாழ அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சியும் குடும்ப தேவனாய்க்கத்தக்க டைமாக வாழ வைப்பாங்க. இப்போ கோபத்தை எப்படி கைக்கொள்வது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அதுக்குண்டான கோபம் எப்படி நம்மளுக்கு வெளிரங்கமாகுங்கிற காரணங்களை ஒரு 4 காரியத்தை குறித்து பார்ப்போம். அது வேதத்தின்படி பார்ப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்று முதல்ல காயங்கள், இருதயத்தில் வரக்கூடிய காயங்களால் நம்ம கோபம் வரும். அப்புறம் அநியாயத்தை கண்டால் நமக்கு நிச்சயம் கோபம் வரும். அப்புறம் என்னன்னா பொறாமையை கண்டால் கோபம் வரும். பயத்தை பார்த்தா நமக்கு கோபம் வரும். இப்படி 4 காரியங்கள் இருக்குது. அதில் 4ல் பார்த்தீங்கன்னா இருதயத்தினால் வரக்கூடிய காயங்கள் பார்த்தீங்கன்னா ஆதிகாமம் 37 இப்போ ஃபுல் அதிகாரத்தை படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். யாக்கோபுக்கு வந்து 12 குமாரர்கள். அந்த 12ல் 10 குமாரருக்கு அப்புறம் தான் யோசேப்பு பிறந்திருப்பார். யோசேப்பு மேலே வந்து என்ன செய்வார், யாக்கோபு வந்து ரொம்ப அதிகமான பாசமும் ரொம்ப கரிசனையும் ரொம்ப அன்பு செலுத்துவார். அது வந்து அவங்க அண்ணன்மார்களுக்கு வந்து பிடிக்காது. என்னடா தகப்பன் நம்மளை காட்டிலும் அந்த யோசேப்பை ரொம்ப அக்கறையாக பார்த்துக்கிட்டார், அவன் மேலே அன்பு செலுத்துறாரு, அவனை நேசிக்கிறாரு, அவனுக்கு வந்து நல்ல புது அங்கீகாரம் தச்சு கொடுக்காரு அப்படின்னு சொல்லி அதை பார்த்து அவங்க அண்ணன்மார்களுக்கு இருதயத்தில் காயங்கள் ஏற்பட்டு அந்த காயனால் கோபம் உண்டாகுது. பகை உண்டாகி அதை யோசேப்பை கொன்னுறணும் அப்படின்னு வகை தேடுறாங்க. அப்போ நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இருதயத்தில் ஒரு காரியத்தை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம்னா அது வந்து நம்மளுக்கு வந்து யாரோ ஒருத்தங்க வந்து நம்மளை வந்து அதிகமாக கண்டுக்கிடாமல் இருந்தாலோ இல்லைன்னா நம்ம வந்து யாராவது நம்மளை இருதயத்தை காயப்படுத்துகிற அளவுக்கு ஒரு காரியம் செஞ்சாலோ நம்மளுக்கு கோபம் வரும். அதுதான் அவங்க 10 அண்ணன்மார்களுக்கும் தம்பி மேலே கோபம் வந்து கொன்று போட்டுறணும் அப்படிங்கிற லெவலுக்கு அந்த ஆதிகாமம் 37 வசனம் சொல்லுது. யோசேப்பை கொல்றதுக்கு வகை தேடுறாங்க. வகை தேடி அவனை குழியிலத்துக்கு போட்டு வந்துடுறாங்க. அந்த மாதிரி நம்மளுக்கும் நம்மளுடைய இருதயத்தில் ஒரு ஆளை குறித்து ஏதாவது ஒருத்தர் நம்மளை ஏதாவது பேசிட்டாங்க வச்சுட்டாங்கன்னா நம்மளை எதுவும் கண்டுக்கிடலை. ஒரு வீட்டில் 2-3 பிள்ளைங்க இருந்தாங்கன்னா ஒரு பிள்ளைங்க மேலே அதிகமாக பாசம் செலுத்திக்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த இன்னொரு பிள்ளைக்கு என்ன செய்யும், அந்த பார்த்து இருதயத்தில் காயம் ஏற்பட்டு அந்த இருதயத்தில் வலி வேதனை உண்டாகி அதனால கோவம் வரும். இவன் ஒருத்தி இருக்க போய் தான் அம்மா அப்பா நம்மளை என்ன காட்டிலும் இவ்வளோ அதிகமாக நேசிக்காங்க அப்படின்னு நினச்சியும் கண்டிப்பாக அந்த பிள்ளைங்களுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கோபம் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சில இடத்துல பார்த்தீங்கன்னா கணவன்மார் வந்து என்ன செய்கிறாங்க, ஒரு சில இடத்துல மனைவியை அதிகமாக நேசிக்காமல் மற்றவங்களை அதிகமாக நேசிக்கிறாங்க குடும்பத்தில் உள்ளவங்களை. அப்போ அதனால் மனைவிக்கு என்ன செய்யுது, நம்ம இவரே தஞ்சம் வந்திருக்கோம், இவரை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கோம், இவர் நம்மளை காட்டிலும் அடுத்தவங்களை என்ன செய்கிறாரு, நேசிக்கிறார் குடும்பத்தில் உள்ளவங்களை. அப்புறம் என்ன செய்யல செல்ல கணவர்கள் என்ன செய்கிறாங்க, அவங்க மனைவி சம்பந்தப்பட்ட சொந்த பந்தங்களை அதிகமாக நேசிக்கிறாங்க. இதனால என்ன செய்யுது, அவங்களுக்கு இருதயத்தில் காயம் ஏற்பட்டு கோபம் உண்டாகுது. இதே மாதிரி என்ன செய்யறதுன்னா கணவர் மனைவிமார்களும் ஏதாவது ஒன்று என்ன செய்கிறாங்க, கணவர் அதிகமாக நேசிக்காம வேற ஏதோ ஒரு காரியத்தை நேசிக்கும் போது அவங்களுக்கு கணவருக்கும் என்ன செய்யுது, கோபம் அதிகமாக வருது. இப்படி என்ன செய்யணும், இருதயத்தில் காயங்கள் ஏற்படுறதுனால கோபம் வருது. அப்போ இந்த இருதயத்தில் வரக்கூடிய காயங்களுக்கும் என்ன செய்யக்கூடாது, நீங்கள் கோபப்படக்கூடாது. அந்த இருதயத்தில் உள்ள காயம் வரும்போது ஆண்டவரே இந்த இருதயத்தில் எனக்கு கோபம் வருது, இந்த கோபத்தை நான் கல்வாரி சிலுவையில் அடிக்கிறேன், அந்த கல்வாரி சிலுவையில் அந்த இருதயத்தில் வரக்கூடிய காயினால் வரக்கூடிய கோபத்தை அடிக்கிறேன், ஆனால் இந்த கோபம் என்ன மேற்கொள்ளக்கூடாது ஆண்டவரே அப்படி நீங்கள் என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணு, பரிசுத்தாவின் எனக்கு உதவி செய்யுங்க அப்படி நீங்கள் பரிசுத்தாவினை கேட்கும்போது அந்த இருதயத்தில் வரக்கூடிய கோபம்னால அந்த கோபம் கூட வராதளவுக்கு பரிசா நினைச்சுவாங்க, உங்களுக்கு உதவி செய்வாங்க. ஏன்னா இந்த இருதயத்தில் வரக்கூடிய கோபத்தினால நீங்க என்ன செய்யணும், கொலை செஞ்சு போட்டுறது அளவுக்கு கூட சிலவங்களுக்கு கோபம் வரும். அந்த இருதயத்தில் பார்த்து அந்த பகை விரோதமாகி அந்த கோபத்தினால கொலை செய்து கூட என்ன செய்யும், அது உங்களை தூண்டும். அப்போ என்ன செய்யணும், அந்த கோபத்துக்கு பின்னாடி ஒரு சில ஆவி என்ன செய்யும், கிரீசியும். அதுக்கு நீங்கள் இடம் கொடுத்துடக்கூடாது. அப்போ அந்த இருதயத்தில் வரக்கூடிய கோபத்தை கூட என்ன செய்யும், நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி அதையும் என்ன செஞ்சிடணும், அதை விட்டுறணும், அதை கண்டிப்பாக விடணும். இது இருதயத்தினால வரக்கூடிய கோபம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன கோபம்னா அநியாயமாக ஒரு சில காரியங்கள் நமக்கு நடந்தால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன செய்யும், கோபம் வரும். அதே மாதிரி தான் வசனம் என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா ஆதிகாமம் 27 ஃபுல்லாக படிச்சிங்கன்னா தெரியும். அதில் வந்து ஒரே ஒரு வசனம் மட்டும் படிக்கிறேன், 42. மூத்த மகனாகிய ஏசாவின் வார்த்தைகளை ரெபெக்காளுக்கு அறிவிக்கப்பட்ட போது அப்பொழுது அவள் தன் இளைய மகனாகிய யாக்கோபை அழைத்து, உன் சகோதரனாகிய ஏசா உன்னை கொன்று போட நினைத்து தன்னை தேர்ச்சி கொள்கிறான் அப்படின்னு. அப்போ ஏசா வந்து யாக்கோபை கொல்லதுக்கு என்ன செய்கிறான், வகை தேடுறான், அவனை கொண்டு போட்டுற வேண்டியதான். காரணம் என்னன்னா, ஈசாக்கு அவங்க தகப்பனார் வந்து முதிர் வயதில் கண்ணெல்லாம் தெரியாமல் போய் அந்த நேரத்தில் தன்னுடைய ஏசாவை தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும், ஏசாவை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி, மகனே நீ எனக்கு பிடிச்ச மாதிரி காரியங்கள்லாம் எனக்கு வேட்டையாடிட்டு வந்து எனக்கு ருசியாக சமைச்சு கொடு அப்படின்னு சொல்லி எனது ஏசா வந்து ஈசாக்கு வந்து ஏசாட்ட சொல்லியிருப்பார். அப்போ இந்த ஏசா வந்து என்ன செய்வார், எல்லாத்தையும் வேட்டையாடி சமைச்சு கொண்டு வருவார் மூத்த மகன். அப்போ கொண்டு வந்து என்ன ஈசா கிட்ட கொண்டு வர்றதுக்கு சமைச்சு கொண்டு வருவார். அதுக்கு முன்னாடி யாக்கோப் என்ன செஞ்சிருவார், அவர் வந்து அவங்க அம்மா வந்து ஈசாக்கு பிடிச்ச மாதிரி நல்ல ருசியாக
சமைச்சு என்ன செஞ்சிருவாங்க, யாக்கோபிட்ட கொடுத்து அந்த ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கோ அப்படின்றவாங்க. அப்போ யாக்கோபு என்ன செஞ்சிருவாரு, அண்ணனுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை யாக்கோபு என்ன செஞ்சிருவாரு, அந்த ஆசீர்வாதத்தை தகப்பன் வந்து பெற்றுக்கொண்டு. அப்போ அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான அப்படிங்கிறதுனால தான் ஏசாவுக்கு வந்து என்ன செய்யுது, அந்த கோபம் வருது. அந்த கோபம் வந்து என்ன செய்யுது, அவனை கொண்டு போட்டுருங்கிற அளவுக்கு கோபம் வருது. ஏன்னா ஏசாவுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை யாக்கோபு பெற்றுக்கொண்டார், அதனால கோபம் வருது. அப்போ முறைப்படி கிடைக்கக்கூடிய யாருக்கு, ஏசாவுக்கு தான் கிடைக்கும். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை, நமக்கு வரக்கூடிய நன்மைகளை யாராவது தட்டி கழிச்சு அதை யாராவது தடை பண்ணிக்கிட்டு இருந்தா நமக்கு கோபம் வந்து வரதான் செய்யும். வந்து அவங்களை கொண்டு போட்டுறணும், இல்லை அவங்களை ஏதாவது ஒன்று பண்ணிடணும், எனக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை, எனக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை இப்படி வந்து கெடுக்கிறாங்களா அப்படின்னு கோபம் வரும். அப்போ நீங்கள் என்ன செய்யக்கூடாது, இதுக்கும் கூட கோவப்படக்கூடாது. ஏன்னா கோவப்படுறவங்க பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு அந்த கலாத்தியர்ல வசனம் தெளிவாக சொல்லுது. அப்போ நம்ம என்ன செய்யணும், இதுக்கும் கூட நீங்கள் என்ன செய்யக்கூடாது, கோவப்படக்கூடாது. ஆண்டவரே எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆசீர்வாத நன்மைகளை அநியாயத்துக்கு ஒருத்தங்க தடை பண்ணுறாங்க, அநியாயத்துக்கு அவங்க தட்டி பறிச்சுட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யணும், ஜெபம் பண்ணும்போது அதுக்கு உண்டான நீதியை கர்த்தர் செய்வார். செஞ்சு உங்களுக்கு வரக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை, ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தருவார். நீங்கள் கோவப்படக்கூடாது. அதான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரத்தோட விண்ணப்பத்தோட ஜெபம் பண்ணும்போது, கர்த்தருக்கு தெரியப்படுத்தும் போது கர்த்தர் என்ன செய்வார், உங்கள் புத்தி கெட்டாத தேவ சமாதானத்தை கொடுத்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆசீர்வாத நன்மைகளை மற்றவங்க சுதந்திரத்துக்கு கிளம்பும்போது அவங்களுக்கு நீதிய நியாயத்தை கர்த்தர் சரி கட்டுவார். நீங்க அதை கோபப்படாம கர்த்தர் மேல அந்த பாரத்தை வச்சுட்டு என்ன செய்யணும், நீங்க நான் சொன்ன மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி தியானம் பண்ணுங்க. இல்லைன்னா என்ன செய்யுங்க, ஆண்டவரே அந்த கோபத்தை நான் கல்வாரி சிலுவையில் அறைதேன் அப்படின்னு அரைஞ்சிட்டு நீங்க அடுத்த காரியத்தை தான் பார்க்கணும். ஏன்னா அந்த காரியத்தை நீங்க அதுல முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா அதனால உங்களுக்கு என்ன செய்யும், அது உங்களையும் எரிச்சு உங்களோட சம்பந்தப்பட்ட உங்க குடும்பத்துல பொண்ணு பையன், உங்க குடும்பத்தில் உள்ள கணவர், உங்க மனைவி, யாராவது ஒருத்தவங்களுக்கு அது பாதிப்பு ஏற்படும். ஏன்னா நீங்க உங்களுக்கு வரக்கூடிய அந்த ஆசீர்வாத நன்மைகளை மற்றவங்க தட்டி பறிக்கும் போது நீங்க அவங்கள போய் அடிக்கவோ கொல்லவோ கொண்டு போட்டாலோ அது வந்து உங்களுக்கு பின்னாடி என்ன செய்யும், அது உங்களுக்கு போலீஸ் கேஸ் கோர்ட்டுன்னு உங்களுக்கு ஒரு பின்னாடி ஒரு பாதிப்பு உண்டாக்கும். அதனால இந்த மாதிரி கோபத்தை கூட என்ன செய்யக்கூடாது, நீங்க அநியாயத்தை கண்டு கூட கோவப்படக்கூடாது. நீங்க சாந்தமா இருக்கணும். நீங்க சாந்தமா இருக்க அழைக்கப்பட்டிருக்கீங்க. சாந்தமான இயேசு உங்களோட இருக்காங்க. அவங்க உங்களுக்கு நியாயம் செஞ்சு உங்களுக்கு மேலான ஆசீர்வாதத்தை கர்த்தரா இயேசு கண்டிப்பா உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்புறம் போராமையினால வரக்கூடிய கோபம். அப்போ பார்த்தீங்கன்னா எப்படி பொறாமைனால கோபம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆதிகாமம் 4 படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அங்கே ஆதாமுக்கு ஏவாளுக்கும் காயின் ஆபேலுங்கிற 2 பையங்க பிறந்தாங்க. அதில் வந்து காயின் வந்து அண்ணன், ஆபேல் வந்து தம்பி. அப்போ 2 பேருமே என்ன செய்வார், ஒருத்தர் வந்து மாடு வச்சு உழுது அதில் வந்து பயிரிடுவார். இன்னொருத்தர் வந்து ஆபேல் வந்து என்ன செய்வார், நிலத்தின் உள்ள கனிகளை விவசாயம் பண்ணி இது பண்ணுவார். அப்போ அந்த 2 பேருமே அவங்களுடைய அந்த முதல் ஆசீர்வாதத்தை கர்த்தருக்கு வந்து என்ன செய்வாங்க, படைப்பாங்க. அப்போ கர்த்தர் வந்து என்ன செய்வாங்கன்னா அதில் வந்து ஆபேலோட காணிக்கையை அங்கீகரிச்சிருவாங்க, காயினோட காணிக்கை அங்கீகரிக்க மாட்டாங்க. அப்போ இந்த காயின் வந்து என்ன செய்வான், ஐயோ நம்மளுடையதை கர்த்தர் அங்கீகரிக்கலையே, இவனோட அங்கீகரிச்சாரா அப்படின்னு சொல்லி இவனை கொண்டு வேண்டியதான்னு சொல்லி என்ன செய்வான், அண்ணன் வந்து தம்பி ஆபேலை கொண்டு போட்டுருவான். அப்போ கொண்டு போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போ ஆபேல என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கர்த்தர் வந்து காயின்ட்டு கேட்பாங்க. கேட்கும்போது நான் வந்து அவனுக்கு என்ன நான் காவலாளியா அப்படின்னு கேட்பான். அப்போ நீ அவனை வந்து கொண்டுட்டு அவன் ரத்த பலி வந்து என்கிட்ட வந்து முறையிட்டுச்சு அப்படின்னு சொல்லி கர்த்தர் வந்து காயின்ட்டு சொல்லுவாங்க. சொல்லி அதனால நீ வந்து அவனை கொன்னதுனால நீ இந்த பூமியில நீ வாழும் போது நீ சபிக்கப்பட்டிருப்பாய் அப்படின்னு என்ன செஞ்சிருவாங்க, கர்த்தர் வந்து காயின்ட்ட சொல்லிடுவாங்க. அப்போ அநியாயத்துக்கு அதை என்ன சொல்றதுன்னா போராமையினால கோவப்படும் போது அப்போ நம்ம அவங்க 2 பேர் நீங்கள் தொழில் பண்ணுறீங்கன்னா அந்த தொழில் ஒருத்தர் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா அவரோட தொழிலை முடக்கி போடுறதுக்கு என்ன செய்கிறாங்க, மைமந்திரிங்க செய்வனை பண்ணுறாங்க. இல்லைன்னா அந்த பாஸ்கிட்ட அவங்களுக்குள்ள சூப்பர்வைசர்ட்ட அந்த ஃபோர்மேன்ட்ட சொல்லி அவன் இதை செய்தான் அதை செய்தான் அவனுக்கு தப்பை என்னடா கண்டுபிடிச்சு கொடுக்கலாம், அவனை எப்படி தப்பாக மாட்ட வைக்கலாம்னு நினைச்சிருந்தாங்க. பொறாமப்பட்டு அவனோட வேலையை என்ன செய்கிறாங்க, கெடுக்கிறாங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம் சந்தோஷமாக வாழ்ந்துகிட்டு இருந்ததுன்னா அவங்க நல்லா ஜோம் பண்ணுறாங்க, நல்லா ஆராதிக்காங்க, சந்தோஷமா இருக்காங்களே, அவங்க குடும்பத்தில் அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, சொந்த பந்தம் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க ஏதாவது ஒன்றை சொல்லி என்ன செஞ்சிடறாங்க, கோவம் முட்டி அதில் சண்டை எடுத்து விட்டுருந்தாங்க. இப்படி ஒரு பொறாமைனால கோவம் வருது. அப்போ போறாம அவங்க நல்லா வாழ்றாங்கன்னு இவங்களுக்கு பிடிக்காம நினைச்சுதாங்க, எரிச்சல், கோவப்பட்டு அந்த எரிச்சல் வந்துடுது. ஏன்னா இங்கேயும் இவனுக்கு எரிச்சல் தான் வந்தது, காயினுக்கும் ஆபேல் மேல எரிச்சல் தான் வந்தது. அந்த எரிச்சல் வந்து அதுக்கு பின்னாடி கோபமும் விளைஞ்சி அந்த எரிச்சல் கலந்த கோபம் வந்து என்ன செய்தாங்க, குடும்பத்துல சண்டை சச்சரவை இழுத்து விட்டுருந்தாங்க. இதே மாதிரி யாரோ ஒருத்தங்க வந்து நம்ம வாழ்றது வந்து மற்றவங்களுக்கு எரிச்சலும் கோபமும் உண்டாகும். அப்போ நம்ம வந்து அதே மாதிரி நீங்களும் மற்றவங்க வந்து நல்லா வாழ்றாங்களா, மற்றவங்க நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி யார் மேலேயும் நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, பொறாமப்பட்டுறக்கூடாது, பொறாமனால கோவப்படக்கூடாது, அவங்கள்ட்ட நீங்கள் எரிச்சல் படக்கூடாது. ஏன்னா நீங்கள் வந்து சந்தோஷமாக சமாதானமாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கீங்க. இங்கே வந்து என்ன செஞ்சாங்க, பொறாமப்பட்டு தான்
நம்மளை வந்து அங்கீகரிக்கலன்னு பொறாமப்பட்டு தான் காயின் வந்து என்ன செஞ்சுட்டான், காயின் வந்து ஆபேலை கொண்டுட்டான். அதே மாதிரி அந்த பொறாமை, ஏன்னா தொழிலில் பொறாம வருது, அதுக்கப்புறம் வேலை ஸ்தலத்தில் பொறாம வருது, குடும்பம் சமாதானமாக சந்தோஷமாக வாழ்ந்தா பொறாம வருது. இப்படிப்பட்ட காரியத்துக்கெல்லாம் நீங்கள் நினச்சி கூட கண்டிப்பாக கோவப்படக்கூடாது. அப்போ நீங்கள் இதுக்கு கோவப்படுறதை என்ன செய்யணும், இந்த மாதிரி காரியத்துக்கு நான் கோவப்பட மாட்டேன், அவங்களும் நல்ல மாதிரி கர்த்தர் வாழ வச்சிருக்காங்கன்னா எங்களையும் நல்ல மாதிரி வாழ வைப்பாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் ஜீவனுள்ள தெய்வம், அவர் வந்து எங்களை ஆசீர்வதிக்கக்கூடியவர், எங்களோட இருக்கிறாரு, எங்களோட வாழ்றாரு, எங்களையும் நல்லா ஆசீர்வித்து எங்களை மேலும் பெருக செய்வார், சமாதானமாக சந்தோஷமாக அவங்க ரேஞ்சுக்கு கர்த்தர் எங்களை வாழ வைப்பாங்க. அப்படிதான் நீங்கள் நினச்சி ஜோம் பண்ணணும். அவன் மற்றவங்களை கண்டு நினைச்சுக்கூட பொறாமப்பட்டு கோவப்படக்கூடாது. அந்த பொறாமப்பட்டு கோவப்படுறது கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்னதா நீங்க பொறாமப்பட்டு அது கோவப்பட்டு இந்த மாதிரி காயின் வந்து ஆபேலை கொன்ன மாதிரி என்ன செஞ்சிடும், அது கொலை பண்ற அளவுக்கு பின்னாடி கொண்டு போய் விட்டுரும். அப்ப நீங்க பொறாமைனால என்ன செய்யக்கூடாது, கோவப்படக்கூடாது. இந்த கோபத்தையும் நீங்க தவிர்க்கணும். இது ஒரு காரியம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பயம் வந்து நம்ம எதிர்காலத்தை குறித்து சிலவங்களுக்கு பயத்தினால கோவம் வரும். எதிர்காலம், ஐயோ நம்ம படிக்கலையே, நம்ம வாழ்க்கையில ஒன்றுத்துக்கு முன்னேறாம இருக்கோமே, குடும்பத்தில் எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்டிருக்கோமே அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே கோவம் வரும். அவங்களுக்குள்ளே கோவம் வந்து எந்த நேரம் கோவமாக இருப்பாங்க, மற்றவங்களை யாரையும் பக்கத்தில் பேச விட மாட்டாங்க. அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலை சிலவங்க என்ன செய்கிறாங்க, கோவப்படுறாங்க. எதிர்காலத்தை குறித்து கோவம் அவங்களுக்குள்ளே வரும். யாரை கண்டாலும் கோவம் வரும், என்ன பேசினாலும் கோவம் வரும். ஏன்னா அவங்க எதிர்காலத்தில் நம்ம ஒன்றுமே சாதிக்காமல் இருக்கோமே, நம்ம எதிர்காலம் எப்படி அமைய போகுது தெரியலையே, நமக்கு எப்படி கல்யாணம் நடக்க போகுதுன்னு தெரியலையே, சரியான வேலை வெட்டி இல்லாமல் இருக்கோமே, அதுபோல் நம்மளை நம்பி குடும்பத்தில் இத்தனை பேர் இருக்காங்களே, அவங்களுக்கு நான் உழைச்சி போகிறதுக்கு வழி இல்லாமல் இருக்கிறேன்னு சொல்லி அவங்களுக்குள்ளே கோவம். கோவப்பட்டு என்ன செய்வோம், ஏது செய்வோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, கோவப்படுவாங்க. அந்த கோவப்பட்டு அந்த பண நெருக்கடி அப்படி வரும்போது அந்த கோபத்தினால என்ன செய்வாங்க, தப்பான வழியில் பணம் சம்பாதிக்க கூட என்ன செஞ்சிடும், அவங்க மைண்டு போயிடும். அப்போ நீங்கள் எதிர்காலத்தை குறித்து பயத்தினால நினச்சக்கூடாது, கோவப்படக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா பைபிளில் வசனம் பார்த்தீங்கன்னா அந்த 1 சாமுவேலில் 17 அப்புறம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அங்கே வந்து சவுல் வந்து என்ன செய்வார், ராஜாவாக இருப்பார். அப்போ அந்த சவுல் ராஜா வந்து தாவீது வந்து கோலியாத்தை கொண்டு அதுக்கு மேலே அடுத்தடுத்து ஒவ்வொரு யுத்தத்திலையும் வெற்றி பெற்று கர்த்தர் அவரை கொண்டு வெற்றி செஞ்சு அவர் இன்னும் ஆசீர்வதித்தே வந்துட்டு இருப்பார் எல்லா யுத்தத்திலையும். அப்போ வந்து மக்கள் எல்லாரும் என்ன செய்வாங்க, தாவீது பக்கம் மக்கள் திரும்ப ஆரம்பிப்பாங்க சவுல் விட்டுட்டு. அப்புறம் வந்து சவுல் கொண்டது 1000 பேர், தாவீது கொண்டது 10,000 பேருன்னு சொல்லி என்ன செய்வாங்க, தாவீது பக்கம் மக்கள் திரும்புவாங்க. அப்போ இவருக்கு வந்து சவுலுக்கு வந்து என்ன செய்யுதுன்னா, நம்மளுடைய ராஜபாரம், நம்மளுடைய கிரீடம் நம்மளை விட்டு போயிருமோ அப்படிங்கிற பயம் சவுலுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். நம்ம ராஜபாரம் பேரும் நம்மளுடைய கிரீடம் நம்மளை விட்டு எடுக்கப்பட்டுரும் அப்படிங்கிற பயம் என்ன செஞ்சிடும், கட்டாயமா சவுலுக்கு வருது. அப்போ அந்த சவுல் என்ன செய்யற, அந்த பயம் அவருக்குள்ள வருது. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா, யாராவது ஒருத்தங்க பெரிய அரசியலில் வந்து ஏதோ ஒரு பெரிய லெவலில் ஒரு அமைச்சராவோ, ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரிய லெவலில் அமைச்சராவோ இல்லைனா வந்து என்ன சொல்றது, ஒரு முதல்வராக இருக்காருன்னா அவர் கீழே உள்ளவங்க வந்து நல்ல மாதிரி மக்கள் இடத்துல பேரும் புகழ்ச்சி வந்து வாங்கிட்டு இருக்கும்போது, மக்களுக்கு நல்லது காரியம் செய்யும்போது, அப்போ இவன் நம்ம இடத்துல வந்து முதல்வராக வந்துருவானோ இல்லைன்னா அமைச்சராக வந்துருவானோ அப்படின்னு சொல்லி என்ன செய்யும், அவங்களுக்கு கோவம் வரும். கோவம் வந்து அப்போ இவனை நம்ம பக்கத்தில் வச்சுக்கிடக்கூடாது, இவனை தள்ளி விட்டுறணும், இல்லைனா இவனை என்ன செஞ்சிடணும், வேற ஏதாவது ஊர் பண்ணி இவனை காலி பண்ணிடணும் அப்படிங்கிற நினைப்பு சில அரசியல்வாதிகளுக்கு வருது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் நம்ம தான் பெரிய லெவலில் ஆசீர்வாதமா நம்ம உயர்வா இருக்கிறோம், நம்மளுக்கு கீழே உள்ளவன் வளர்ந்து வரான் அந்த குடும்பத்தில் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, அவனை மட்டம் தட்டி அவனை என்ன செய்யணும், அவனை வளர விடாமல் என்ன செய்யணுமோ அப்படி செய்வாங்க. ஏன்னா அவன் வளர்ந்துட்டாவன நமக்கு நம்மளுடைய பேர் புகழ்ச்சி பேருமா அப்படின்னு அதை குறித்து பயந்து என்ன செய்வாங்க, மற்றவங்களோட வளர்ச்சி என்ன செய்வாங்க, தடை பண்ணுவாங்க. இப்படி குடும்பத்திலையும் என்ன பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க இன்னும் ஒருத்தங்க அழகா ஒரு மருமக வந்துட்டாங்க அப்படின்னு அவங்க அழகா இருக்காங்க, வசதியா இருக்காங்கன்னா, ஐயோ வசதியா இருக்கா, அழகா இருக்கா, அப்போ இவளை காட்டில் நம்மளுடைய மாமனார் அத்தை வந்து இவ்வளவுதான் அதிகமாக நேசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அவளுக்கு என்னென்ன நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி அந்த அவளை வந்து உயர்ந்து நல்ல மாதிரி அவன் நல்ல பேர்முகலம் வந்துடும். அந்த பயத்தினால அவங்கள வந்து என்ன செய்வாங்க, இவங்க கோவப்பட்டு அவங்கள ஏதாவது என்ன செய்யறாங்க, அந்த மாதிரி அவங்கள வந்து வளர விடாம கிரிக்கிறாங்க. இப்படி பயத்தினால என்ன செய்யும், நம்மளுக்கு ஒரு சில மனுஷங்களை குறித்து ஒரு சில நம்மளுடைய வளர்ச்சி, நம்ம வளர்ந்துருக்க அந்த வளர்ச்சி நம்மளை விட்டு போயிருமா அப்படிங்கிற பயம் உண்டாகுது. அப்புறம் நம்ம சம்பாரிச்சு வச்சிருக்க சிலவங்களுக்கு சம்பாரிச்சு வச்சிருந்தா, எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் உண்டு, நல்ல பணம் சம்பாரிச்சு வச்சிருக்காரு, ஊருக்கு எப்பமா வந்துட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்கா அவர் இருதயம் ஃபுல்லா பயந்துகிட்டே இருக்கும். ஐயோ நாங்கள் அவ்வளோ சொத்தை போட்டு வந்துட்டேனே அவ்வளோ, ஏன்னா அவர் வந்து இருக்கிறது வெளியூரில் இருக்காரு, இங்கே ஊர் பக்கம் வந்தாருன்னா ஐயோ நான் அங்கே அவ்வளோ பணம் சம்பாரிச்சு வச்சுட்டு இருந்திருக்கேன், அவ்வளோ வீடுகள் இருக்குது, கார்கள் இருக்குது, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன், அங்கே எவனும் வந்து திருடிடுவானோ, எவனும் வந்து இது எடுத்துகிட்டு போயிடுவானோ வச்சிருவானோ, அப்படி பயம் அவருக்கு. காரணம் அந்த இருதயத்தில் அந்த பயம், அவருடைய சொத்து பத்து எல்லாத்தையும் யார் திருடி போயிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் வருது. அப்போ அளவுக்கு மீறின காசு சம்பாரிச்சு வச்சிருக்கனால அந்த காசு மேலே அந்த பொருள் மேலே பயம் வருது, யார் எடுத்துகிட்டு போயிடுவாங்க.
அப்போ நீங்கள் என்ன செய்யக்கூடாது, இதை குடிச்சுலாம் நீங்கள் பயப்படக்கூடாது. கர்த்தர் என்ன செய்தாரு, எனக்கு வந்து ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காரு. என்னுடைய ராஜ்யபாரியத்தையோ, நான் குடும்பத்தில் சமாதானமாக சந்தோஷமாக இருக்கிறதுலையோ, என் வேலை ஸ்தலத்திலே நல்லா இருக்கிறதுலையோ, எனக்கு போட்டியாக யார் வந்தாலும் கர்த்தர் என்னை வந்து ஆசீர்வத்தை உயர்த்திருக்கும் போது அதை யாருமே தடை பண்ண முடியாது. நான் நல்லா தான் இருப்பேன். கர்த்தர் மற்றவங்களே ஆசீர்வதிக்கட்டும், மற்றவங்களும் நல்ல மாதிரி வளர்ந்து வரட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், அப்படிங்கிற மனப்பான்மை தான் உங்களுக்கு வரணும். மற்றவங்க ஆசீர்வாதமாக வராங்க, மற்றவங்க பெரும்புகழ்ச்சியாக வராங்கன்னா அதை குறித்து நீங்கள் பயந்து அவங்கள குறித்து கோவப்படக்கூடாது. அவங்கள கோவப்பட்டு அவங்களோட வளர்ச்சியை நீங்கள் தடை பண்ணக்கூடாது. அவங்களும் வளர்ந்து விட்டு அவங்களும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் வந்து தைரியமாக இருப்பேன். கர்த்தரன் ஆசீர்வதிக்க, கர்த்தரனை உயர்த்திருக்காரு, நான் என் வேலை செலுத்துறேன், தொழில் செலுத்துறேன், என் குடும்பத்தில் நான் நல்லா தான் இருப்பேன், நல்ல கர்த்தரனை ஆராதிக்க அப்படி நீங்கள் என்ன செய்யணும், அதை குறித்து நீங்கள் என்ன செய்யணும், மேன்மை பாராட்டணும். இதை குறித்து நீங்கள் என்ன செய்யக்கூடாது, பயந்து மற்றவங்களோட இடத்துல கோவப்படக்கூடாது. அதனால் கர்த்தர் தானே இந்த வார்த்தையின் மூலிமா உங்களுக்கு கூட பேசியிருப்பாங்க நான் விசுவாசிக்கிறேன். அதனால் இந்த மாதிரி காரியங்களுக்கு நீங்கள் கோவப்படாமல் பரிசுத்தாவின் உதவி மூலிமா என்ன செய்யுங்க, நீங்கள் ஜெபம் பண்ணி இந்த மாதிரி கோபத்தெல்லாம் தவிர்த்து கோபம் இல்லாமல் சமாதானமாக சந்தோஷமாக வாழ பாருங்க. ஏன்னா இந்த மாதிரி கோபம் கூட உங்களுக்கு ஆகாது. இந்த கோபம் இருந்தால் கூட பரலோகம் போக முடியாது. அதனால் எல்லா கோபத்துக்கும் எல்லா விஷயத்துக்கும் இந்த மாதிரி விஷயத்துக்கு கோபப்படாமல் சாந்த சுருபி ஆகிய இயேசு நமக்குள்ள இருக்காரு, அன்பான இயேசு நமக்குள்ள இருக்காரு. அதனால அவர் எப்படி இந்த உலகத்தில் நடந்துகிட்டாரு, எவ்வளோ அவர் அடிச்சு காரி துப்பியும் அவர் பொறுமையாகவே இருந்தாரு. அந்த பொறுமை எனக்கு கொடுங்க, அந்த அன்பு எனக்கு கொடுங்க. சபா நீங்கள் ஜெபம் பண்ணி கேட்கணும். பரிசுத்தான உதவி கேளுங்க. பரிசுத்தம் உங்களுக்கு என்ன செய்வாங்க, உதவி செய்வாங்க. உங்களுக்கு இந்தந்த காரியத்துக்கு கோபம் வரும்போதெல்லாம் இந்த காரியத்தில் உங்க சிலுவையில் நினைச்சிங்க இந்த கோபத்தை அரைஞ்சிட்டு, ஐயோ இந்த காரியத்தை நான் கோபப்பட்டு நான் முட்டாளாயிருவேன், இதுக்கு பின்னாடி நான் கோபப்பட்டு ஏதாவது ஒரு ஸ்டெப் நான் எடுத்து வச்சோம்னா இதனால என்ன நானே நான் எரிச்சுக்கிடுறேன், என் குடும்பமும் பாதிக்கப்படுது, என்னோட தொழில் பாதிக்கப்படுது, என் வேலை ஸ்தலம் பாதிக்கப்படுது அப்படி நீங்க என்ன செய்யணும், இந்த காரியத்துக்கு நீங்க கோபப்படாம இதுல இருந்து நீங்க வெளியே வரணும். இப்போ ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். மெட்ராஸுக்கு பாத்தீங்கன்னா பைக் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா என்ன செய்வாங்கன்னா, அந்த பைக் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அதில் நின்றுகிட்டே இருக்க மாட்டாங்க. எந்த இண்டிகேட்டர் உடஞ்சாலும் சரி, மாஸ்க் உடஞ்சாலும் சரி, டக்குன்னு பார்த்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க. காரணம் என்னன்னா, அந்த இடத்துல நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா போலீஸ்காரங்க வந்து 2 பேருக்குமே ஃபைனை போட்டு போயிருந்தாங்க. அப்போ 2 பேருமே இதில் பாதிக்கப்படுறோம். அப்போ ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அதில் பைக்கில் ஏதோ இண்டிகேட்டரோ மாஸ்க்கு உடஞ்சி போச்சுன்னா அப்போ 2 பேரும் பாதிக்கப்படுறோம். அதுக்கே நம்ம 2 பேரும் பாதிக்கப்பட்டு 2 பேரும் இந்த போலீஸ்காரங்கிட்ட ஏன் திட்டு வாங்கணும், அது நம்ம பாட்டில் போவோம்னு சொல்லி போயிடுறாங்க. இதே மாதிரி தான் வாழ்க்கையில் உங்களுக்கு எந்தெந்த காரியத்துக்கு யார் அநியாயம் பண்ணாலும் சரி, யார் உங்களுடைய ஆசீர்வாதத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, யார் உங்களுடைய நன்மைகளை சுதந்திரத்துக்கு கொண்டாலும் சரி, யார் உங்களுக்கு அநியாயம் செஞ்சாலும் சரி, யார் உங்களுக்கு உங்களுடைய உங்கள் மேலே போராமட்டாலும் சரி, அவங்க பாட்டில் பட்டு போகிறாங்க. எனக்கு என்ன, நான் நல்லதாக இருப்பேன், கர்த்தரை நல்லா வைப்பாங்க, நல்ல மாதிரி ஆசீர்வாதமாக இருப்பேன்னு சொல்லி உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்திக்கிட்டு நீங்கள் நல்ல மாதிரி இருக்கிறதுக்கு உங்கள் இருதயத்திலையும் உங்கள் சிந்தைக்கு எண்ணங்களை வைக்கும்போது கட்டாயமாக நீங்கள் சமாதானமாக சந்தோஷமாக ஆசீர்வாதமாக வாழ்வீங்க. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலிமா உங்களோட கூட பேசியிருப்பாங்க நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ ஜனங்கள். கர்த்தரோட கிருபை உங்களோட கூட இருப்பதாக.